என்னங்க இது? இவங்க இவரோட வைஃப். 2 பேரும் பேசிக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அதை எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது? வெளியே தான் இவங்கள பேச விடாம உள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஜட்ஜி இன்னும் வரலல்ல, அப்புறம் என்ன? ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிட்டா ஒன்னும் ஆகாது. கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க சார். நான் வீரபாண்டிப்பட்டினம் எஸ்ஐ. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப பேச விடுறது சட்டப்படி உரிமை, தடுக்கிறது தப்பு. ஜட்ஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களுக்கு சிக்கல் ஆயிடும். சரிங்க மேடம், நீங்க பேசுங்க. சாப்பிட்டீங்களா? இங்க பாரு, உன் கூட ஒன்னா வாழறதுக்காக, உசுரோட இருக்கிறதுக்காக சாப்பிட்டேன். சண்முகம் எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா அப்படியா? எனக்கு சாமி மேல கூட நம்பிக்கை போயிடுச்சு அறிவு. அண்ணன் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. அது எப்படி உங்களை காப்பாத்திரும்? நம்மளையும் அதுதான் காப்பாத்தோன்னு நான் நம்புறேன். அறிவு, எப்போ நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. சண்முகம் உங்களுக்காக தீவிரமா போராடிட்டு இருக்கான். எப்படிப்பட்ட நிலைமையிலயும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க ப்ளீஸ். நான் உள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது சிஸ்டர். சண்முகத்தை நினைச்சுக்கிட்டு தான் நான் உசுரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். மேடம், ஜட்ஜு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு மேடம். தயவு செஞ்சு போய் உட்காருங்க. அறிவு, தைரியமா இருங்க. ஆமா அறிவு, எப்படியும் உங்களை வெளியே கொண்டு வந்துருவோம். நம்பிக்கையோட இருங்க. ரத்னா, போலவா? இல்லை, நல்ல வேலை பண்ணல. பாவண்டா ரத்னா, அவர் கூட ஒரு வார்த்தை பேசணும்னு ஆசை இருக்கும்ல, அதான் கூட்டிட்டு போனேன். நல்லதான் பண்ணிருக்க. இல்ல சம்மு, என்னல சச்சி என்ன வரல, காணோம். எனக்கும் தெரியலையப்பா.